வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 857 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. சரிங்க, இந்த 857 அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். அதுவும் கரெக்டாக இதில் வந்து 856 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருப்போம். அது என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து ஒரு 5ஆம் தேதி வந்து கரெக்டாக 856 அப்படின்ற நம்பரை வந்து கரெக்டாக வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 857 அப்படின்ற நம்பர் தான் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 85 வந்து நான் பிசிலையுமே வந்து கொடுத்துருந்தேன் கெஸ்ஸிங்கில் ஃபாலோஅப்பில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிலையும் வந்து 85 வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம கெஸ்ஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 85 வந்து கேமில் வந்து எடுத்து ஆடிட்டான். அதே மாதிரி ஒரு 57 ஏபி 57 இருக்கீங்களா? ஸோ அந்த ஏபி 57 எடுத்து பிசிலையுமே வந்து ஒரு 57 போன மாதம் வந்து எப்படியும் வந்து இங்கே 57 வந்து ஏபியில் அடிச்சுட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57 வந்து பிசியில் அடித்தானோ அதே மாதிரி இந்த மாதமும் வந்து ஏபி 57 இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பிசியில் வந்து ஒரு 57. ஓகேங்களா? ஸோ என்ன நம்பர் வந்து அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் தான் 57 வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 56மே ஏற்கனவே ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 56 கண்டிப்பாக வந்து கேமில் வரும்ன்றதுனால தான் வந்து நான் ஏற்கனவே வந்து கெஸ்ஸிங்கில் வந்து 856 அப்படின்ற நம்பர் கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 857 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்க, ஸோ நம்ம கொடுக்குற ஒரு சில கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வந்து கேமில் எடுத்து ஆடிட்டு இருக்கான். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபாலோஅப்பில் வரும், என்னென்ன நம்பர், என்னென்ன டைப்பில் நான் என்ன சீக்வன்ஸில் கொடுக்குறேன் அப்படின்றதும் பேட்டர்னும் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12 வந்து ஒரு நாள் வந்து கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கெஸ்ஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா முந்த நாள் வந்து 126, அதாவது ஏபியில் வந்து 12 வந்து வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 97 கொடுத்துருந்தேன். அந்த 97க்குமே வந்து ஒரு 47 வந்து கரெக்டாக வந்து பிசியில் வந்து வந்துருந்துச்சு. ஒரு 68 கொடுத்துருந்தேன். அந்த 68 பக்காவாக வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து 68 வந்து பிசியில் சூப்பராக பாஸ் ஆச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு சில நம்பர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக கேமில் வந்து ஆடிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இப்போ இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த மந்தில் வந்து அந்த 71 அந்த 1 சீபோர்டு 1 அப்படின்றதுல வந்து கரெக்டாக வந்து ஒரு சில நம்பர் வந்து அவன் எடுத்து ஆடுறான். ஸோ அதனால தான் வந்து அந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கெஸ்ஸிங்கில் வந்து சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 71, ஒரு 91, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது கேப் நம்பர் வந்து 81 அப்படின்றதுமே வந்து அவன் கேமில் எடுத்து ஆடிருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த 71, 91, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81 அப்படின்னு அடிச்சிட்டான். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 61. இந்த 71க்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 61. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 51. ஓகேங்களா? ஸோ அந்த 51 வந்து ஒரு வேளை கேமில் அடிக்கிறான் அப்படின்னா ஏற்கனவே வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நான் 51 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41. அதாவது பிசியில் வந்து ஒரு 41 வருது அப்படின்னா இந்த கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பிசியில் வந்து நான் 2 பேட்டர்ன் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 பேட்டர்னுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கேமில் எடுத்து ஆடுறதுக்கு வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இப்போ பிசியில் வந்து 41 ஏற்கனவே கேள்வி கொடுத்துருக்கிறதுனால நான் 41 பிசியில் வந்து கொடுக்குறேன். 41 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா அந்த 41க்கு நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு சில நம்பர் வந்து கண்டினியூவேஷனாக வருது. அதாவது 71, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 72, ஒரு 73, அதாவது 37 வந்து 73ன்னு எடுத்துக்கலாம். 72 மந்த் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 71. ஸோ 71, 72 போச்சு அப்படின்னா ஒரு 74.
ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏ போர்டில் ஒரு 7 வருது அப்படின்னா 741 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு பக்காவான நம்பராக இருக்கும். பிசியில் 41 எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு பேட்டர்னும் கரெக்டாக வந்து வந்திருக்கு. நான் அந்த பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 741 அதாவது பிசியில் வந்து 41 இந்த பேட்டர்னில் கரெக்டாக பிசியில் 41 வச்சிங்க அப்படின்னா ஏபி போர்டில் வந்து 74. ஸோ 741 வந்து இந்த பேட்டர்னில் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த பேட்டர்னை எடுக்கலை அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 62 அதாவது 627 அப்படின்னு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இந்த 627 அப்படின்னு போகுது ஏபி போர்டு வந்து 62. இந்த 62க்கு பார்த்தீங்க அப்படின்னா 61 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து டேஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும். 627 1 2 3 4 5 6 6 நாள் விட்டு 61 ஏபியில். ஓகேங்களா? ஸோ 62 அது கீழே 6 நாள் விட்டு ஒரு 61. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு 6 நாள் விட்டு இந்த 42 பாருங்கள். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டில் வந்து 62 அதாவது 42 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 42 அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்குது. ஸோ இந்த 42 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 62 கீழே ஒரு 42 தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 22 இருக்குது. அந்த 22க்குமே வந்து இங்கே 27 72 அப்படின்றமே வந்து திருப்பிட்டான். ஓகேங்களா? ஸோ 77க்கு தான் வந்து திருப்பி 22 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த 62க்கு 61 அப்படின்னு சொல்லி திருப்பிட்டான். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42. இந்த 42லேருந்து 6 நாள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 42 6 நாள் 1 2 1 2 3 4 5 6. ஸோ ஒரு 6 நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 42க்கு இந்த 42க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 41 வந்து ஏபியில் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு பக்காவான, ஏன்னா ஒரு டேஸ் ஒரு நம்பர் வந்து அவன் கண்டினியூவேஷனில் வைக்கிறான் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து கேமில் எடுத்து ஆடுறான். அதுவும் இந்த மாதம் பக்காவான கேமில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 62க்கு எப்படி 61 6 நாள் விட்டு அடித்தானோ அதே மாதிரி இந்த 42க்கு இந்த 41 6 நாள் கரெக்டாக வந்து கேப் நம்பராக இருக்குது. கேப் அதாவது 6 நாள் இருக்கிறதுனால உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேளை ஏபியில் 41 வருது அப்படின்னா ஒரு பக்காவான கேமாக இருக்கும். ஏன்னா பிசியில் வந்து 41 அடித்தான்னா நான் 741 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு வேளை ஏபியில் 41 அடிக்கிறான் அப்படின்னா இங்கே பாருங்கள் போன மாதம் வந்து பிசியில் ஒரு 19 அதோட பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி ஏபியில் வந்து ஒரு 19 அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த மாதம் வந்து ஒரு ஏபியில் வந்து ஒரு 19 ஜூன் 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 119 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஏபியில் வந்து ஒரு 19 இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் இந்த ஏபிக்கு ஒரு பிசி வந்து ஒரு 19 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிசி 19 வருது அப்படின்னா 419 அப்படின்றது ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 741 419 அப்படின்ற ஒரு 2 நம்பருமே வந்து நாளைக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 41 வந்து பிசியில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் 741 ஏபியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 419. சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பருமே வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்டேன். பேட்டர்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படின்னா இல்லை ஒரு வேளை வேறு ஏதாவது நம்பர் வந்து ஃபாலோப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் ஆடலாம். இன்னும் அந்த ஃபாலோஅப் நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 92மே இருக்குது. ஏன்னா 56 எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் 57 வந்து கெஸ்ஸிங்கில் வந்துச்சு. ஸோ இந்த 92 இன்னுமே வந்து பேலன்ஸ் வச்சுட்ருக்கான். ஸோ அதனால் இந்த 92 வந்து உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19மே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி எடுத்து கேமில் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.